விபீஷ்ணனுக்கு சரணம் தந்து அவனை அரவணைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனை பார்த்து, தாழ்கடல் இலங்கை செல்வம் தந்தனன் நின்னதே நின்னதே ஆழ்க, தாழ்கடல் இலங்கை செல்வம் இனிமேல் உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு சரணம் தந்த ராமன் பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணரை பார்த்து, துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மகுடம் என்றார். விபீஷ்ணன் இலங்கைக்கு அரசன் என்று முடிசூட்டு என்றார். அப்பதான் இந்த லக்ஷ்மணனை பார்த்து ஒரு அருமையான அடைமொழி வருகிறது பாருங்கள். துஞ்சலில் நயனத்து ஐய, தூங்காத விழிகளை உடைய அண்ணல் துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மகுடம் என்றான். விபீஷ்ணனுக்கு முடிசூட்டு என்றான். தாழ்கடல் இலங்கை செல்வம் இனிமேல் விபீஷனுக்குத்தான், அவனுக்கு முடிசூட்டு என்கிறார் ராமபிரான். அவனுடைய நோக்கம் என்ன என்பது முழுவதும் ராமனுக்கு புரிந்து போயிற்று. பிறவிப்பணியை தீர்ப்பதற்காக தன்னை தேடி வந்திருக்கிறான் என்று முடிசூட்டு என்கிறார். உடனே அதுக்கு விபீஷணன் சொன்னான், ராமா, நான் இந்த செல்வத்தை நாடி வரவில்லை, கழவியல் அரக்கர் பின்னே தோன்றிய கடன்மை தீர இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். ராமா, பரதாழ்வானுக்கு சூட்டிய அந்த பாதுகைகளையே எனக்கும் நீ திருமுடியாக சூட்ட வேண்டும் என்றான். அப்பொழுதுதான் தீமை செய்த இந்த அரக்கனுக்கு பின்னால் பிறந்த என் பாவம் தீரும். களவியல் அரக்கர் பின்னே தோன்றிய கடன்மை தீர இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகளை தலையில் சுமந்து கொண்டு அந்த பாடி வீட்டையே பாசறையை பாடி வீட்டை போர் வீரர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இடத்தை அவன் சுற்றி வலமாக வந்தான். ராமாயணத்துல சகோதரத்துவமும் சரணாகதியும் சங்கமிக்கிற அபூர்வமான பொழுதுதான் உலகமே தலைமேல் வைத்து கொண்டாடுகிற கம்பன் பாட்டு பிறந்த களம் அந்த களம்தான். அவனுக்கு தன் திருவடி மலர்களை தந்த ராமன் விபீஷ்ணனை அழைத்து கொண்டு ராமன் பேசியதாக அபூர்வமான கம்பன் பாட்டு, குகனொடும் ஐவரானோம் பின்பு குண்டு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம், எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம், புகழரும் காணந்தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை என்றார். புகனொடும் ஐவரானோம். ராமன், பரதன், இலக்குவன், சத்ருக்கனன் என்கிற 4 சகோதரர்களாக இருந்தோம். காட்டில எப்ப குகனை பார்த்தேனோ அப்பொழுது நாங்கள் ஐவரானோம். எப்ப சுக்ரீவனை சந்தித்தேனோ அப்ப அறுவரானோம். எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். இந்த சுக்ரீவனையும் குகனையும் ராமரா தேடி சென்று கண்டுகொண்டது. குகன் ராமரை தேடி வரல, ராமரா காட்டுக்கு போனதுனால குகனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. சுக்ரீவனா ராமரை தேடிட்டு வரல, ராமர் கிஷ்கிந்தைக்கு போனதுனால சுக்ரீவனை சந்திக்கிற வாய்ப்பு வந்தது. ஆனால் விபீஷ்ணன் இலங்கையை விட்டு ராமர் இருக்கிற இடம் தேடி வந்து அடைந்தவன். எம்முளை அன்பில் வந்த அகனமர் காதல் ஐய என்கிறான் ராமன். குகன் எங்களோடு இணைந்தான் ஐவரானோம், சுக்ரீவன் இணைந்தான் அறுவரானோம், விபீஷ்ணான் எங்களோடு அன்பில் வந்து கலந்தாய் உன்னோடு எழுவரானோம். அதோடு மட்டும் நிறுத்திக்கல. எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தைதான். அதான் தலைமையில வச்சு ராமாயணத்துல கொண்டாடுற பகுதி. ராமர் சொன்னார், விபீஷ்ணா பார்த்தாயா, 4 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட உன் தகப்பனான தசரதன் இன்று 7 குழந்தைகளால் பொலிந்தான். யாரு? உன் தகப்பனான தசரதன். வீடனனுக்கும் தசரதனை தந்தையாக்கி சொன்னான் என்றால் அந்த உறவின் விரிவாக்கம் எப்படி என்பதை நமக்கு சொல்லுகிற அபூர்வமான பாட்டு. அதனால்தான் எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் எந்தை என்று சொல்லாமல் புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்றான். உன் தகப்பனாகிய தசரதன், விபீஷணா உன் தகப்பனாகிய தசரதன் 4 குழந்தைகளோடு இருந்தவன் என்று 7 குழந்தைகளுக்கு தகப்பனானான் என்று பேசு. வேணால் பாருங்கள், ராமாயணம் தூக்கி நிறுத்துகிற அபூர்வமான சகோதரத்துவம். காட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு குகன், லங்கையில் வாசம் பண்ணி கொண்டிருந்த அரக்க சோதரனான ஒரு விபீஷ்ணன், கிஷ்கிந்தையில் வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு வானர சோதரனான சுக்ரீவன், இவர்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய அபூர்வமான உலகு தழுவிய சகோதரத்துவத்தின் கொடியை உயர்த்தி பிடித்தவன் ராம்.
எல்லாரும் உலகத்தில் நினைக்கிறார்கள், என்னைக்கு பிரெஞ்சு நாட்டில் லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டின்னு பேசினாங்களோ அதுக்கு பிறகுதான் சகோதரத்துவம் உலகத்திற்குள் வந்தது என்று. இல்லை, ராமாயணத்தில் ராமன் சொன்னது காலம் கணிக்க முடியாத காலத்திலேயே எழுதப்பட்டது. அப்பொழுதே உலக தழுவிய சகோதரத்துவத்தை பேசிவிட்டார்கள். அகண்ட ஆகாசத்திற்கு கீழ் வாழக்கூடிய மானுடர்கள் எல்லாருமே சோதரர்கள் தான். அவர்கள் நிறத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சோதரர்கள் தான் என்பதை சொல்லக்கூடிய உலகு தழுவிய சகோதரத்துவம் என்கிற உன்னதமான பண்புக்கு வித்திட்டவன் ராமன். அபூர்வமான பாட்டு, எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். விபீஷண சரணாகதி, ராமனே சரணாகதியின் பெருமையை பேசி அபூர்வமான இடம். அங்கேயும் நமக்கு பாடம் இருக்கிறது. என்ன என்றால், பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுங்கள். பகவானிடத்தில் நாம் நம்மை சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்றதுக்கு தான் இத்தனை உதாரணங்களை ராமாயணத்தில் யார் யார் சரணாகதி பண்ணி கொண்டார்கள் என்று சொன்னார்கள். பாரதி பாடுகிறான், கண்ணனையே கண்ணம்மாவாக்கி பாரதி பாடினான், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், இனி பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் என்றார். கண்ணம்மா உன்னை சரணடைஞ்சிட்டா என்னை கவலைகள் இனிமேல் தின்னாது என்கிறான். பாருங்கள், நம்மை கவலைகள் தின்னாமல் இருக்க வேண்டுமானால் பகவானின் தாழ்மலர்களில் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் என்று பாடினார். பகவானை சரணடைய வேண்டும் என்பதைத்தான் அவ்வளவு அதி அற்புதமாக நமக்கு இந்த விபீஷண சரணாகதி பகுதி நமக்கு தெரிகிறது. தம்பியாக வந்து சேர்ந்தான். அதற்கு பிறகு சீதாதேவியாரை மீட்பதற்கு வானர சைனியங்கள் கடலை தாண்டி இலங்கைக்கு போவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பண்ணினார். விபீஷணன் தான் சொன்னா, பரண பகவானை அழையுங்கள், இவ்வளோ பெரிய ஜலசமுத்திரம் இருக்கிறது, இலங்கைக்கும் ராமர் புறப்பட வேண்டிய இடத்துக்கும் சென்று சேர வேண்டிய இடத்துக்கும் இடையில் இவ்வளவு பெரிய ஜலசமுத்திரம். ஆக கடலரசனான அந்த வர்ண பகவானை அழையுங்கள். வர்ண பகவான் இந்த கடலை சற்று விலக்கி கொண்டு இடம் கொடுத்தால் வானர சைனியங்களோட வேகமா இலங்கைக்கு போய்விடலாம். இப்பவும் கணக்குப்படி 90 கிலோமீட்டர் தானே, இப்பவும் கடல் மார்க்கமா 90 கிலோமீட்டர் தான். கடலை விலக்கி கொண்டால் வேகமா இலங்கைக்கு போய்விடலாம். கடலரசனாகிய வர்ண பகவானை வரவழையுங்கள். ராமர் சமுத்திரராஜனை அழைப்பதற்காக, கடலை வழிவிட சொல்றதுக்காக விபீஷணன் காட்டிய வழிப்படி கரையில உட்கார்ந்து கடற்கானலிலே வர்ண ஜபம் பண்ணார். 7 நாள் வர்ண ஜபம் பண்ணுகிறார். உண்ணாமல் உபவாசம் இருந்து கடுமையாக வர்ண ஜபம் பண்ணுகிறார். 7 நாள் ஆச்சு. தொடர்ந்து வர்ண ஜபம் செய்தும் வர்ண பகவான் வரவில்லை. வர்ண பகவானை கேட்டு கடலை வழிவிட சொல்லணும், வர்ண பகவான் வரல. 7 நாள் அழைத்தும் வரவில்லை என்கிற ஆத்திரத்தில் தானே நேர பானத்தை எடுத்து கடல்ல உள்ள ஒரு தண்ணி இல்லாம வத்தி போட்டுன்னு பானத்தை போட்டு, இந்த கடல்ல ராமருடைய பானம் போய் பட்டது. இந்த பானம் பட்ட உடனே உள்ள இருக்கிற வர்ணன் நேரா ஓடி வந்து ராமனுடைய திருவடிகள்ல விழுத்தான். விழுந்தவன் சொன்னா, நடுக்கடல்ல சுறா மீன்கள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால பேர் ஆபத்து, அதை விலக்கி விடுவதற்காக ராமா சென்றிருந்தேன், அதனால் தான் காலதாமதம்னு காலில் வந்து விழுந்தான். 7 நாட்களாக வர்ண ஜபம் பண்ணிய நீ வரலையே, கடலை விலக்கி எனக்கு வழி கொடுக்கவில்லையேன்னு ராமர் கேட்கிறார். வர்ணன் அழகா ஒரு பதில் சொன்னார். ராமா, இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. கடல்னா அது ஜலமயமா இருக்கணும், திடல்னா அது மண்ணா இருக்கணும், நெருப்புன்னா அது சுடணும், தண்ணின்னா அது நனைக்கணும், பனின்னா அது உலர்த்தணும், வெயில்னா அது சுடணும். இது மாதிரி சில சட்டதிட்டங்கள் பஞ்சபூதங்களுக்குன்னு இருக்கு. கடல் திடலா இருக்கக்கூடாது, திடல் கடலா இருக்கக்கூடாது. நம் சௌகரியத்திற்காக இந்த பஞ்சபூதங்கள் காலங்காலமாக பேணிக் கொண்டு வருகிற சட்டதிட்டங்களை நாமே மதிக்காமல் நம் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கடலை திடலாகவும் திடல கடலாகவும் மாற்றினால் நாளை பின்னால் வருகிற சாமானிய மனிதன் இந்த பஞ்சபூத சட்டங்களையும் இயற்கை விதிகளையும் மதிப்பானா? அதனாலதான் பஞ்சபூத விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டுமே தவிர அதை மாற்றி அமைப்பதற்கு வழி இல்லை. ஆகவேதான் அது மட்டும் அல்லாமல்
கடலை விலக்கி கொண்டோ இல்லை தண்ணீரை கல்லாக மாற்றியோ அதற்கு மேல் நீ நடக்கலாம் என்று நான் சொன்னால் உள்ளே இருக்கிற ஜீவராசிகளின் நிலை என்ன? தண்ணீரை கல்லை போல் கடினமுடையதாக மாற்றிவிட்டால் அதில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஜீவராசிகளின் நிலை என்ன? அதனால இயற்கை சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் நாம் நடக்க வேண்டும் என்பதை வர்ண பகவான் சொல்ல, வேண்டுமானால் கடலுக்கு மேல் பாலம் அமைத்து அக்கறை சென்று அடையலாம். ராமருக்கு வர்ண பகவான் வழி விடல. இந்த வழி விடாததற்கு ஏராளமா நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் இந்த வைபோகத்தை நினைச்சு நினைச்சு ரசிச்சு ரசிச்சு எழுதினாங்க. அதுல வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரத்துல எழுதுறாரு, கோதண்ட பானம் தான் நினைச்சதை சாதிச்சுட்டு அம்பரா துணியில வந்து உட்காருமில்ல. அப்ப அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த ராமபானம் அது புறப்பட்டு போகுது, சமுத்திரத்து மேல போய் படுது. அப்ப அந்த சமுத்திர ஜலமெல்லாம் வத்தி போவேணாமா? அதுல உள்ள தண்ணிலாம் வத்தி போய் ராமருக்கு இடம் கிடைக்க வேண்டாமா? ராமபானம் எப்பேற்பட்ட பானம்! அந்த பானம் போய் பட்ட பிறகும் ஒரு துளி தண்ணி கூட வத்தாம கடல் அப்படியே இருக்கிறதே. அப்படியானால் என்ன, இந்த கடல் ராமபானத்தை மதிக்கலையா அப்படின்னு கேட்டா, பாதுகா சகஸ்ரம் என்ற அபூர்வமான ஒரு நூல் வேதாந்த தேசிகர் எழுதுறார். வேதாந்த தேசிகர் சொன்னார், அது எப்படி ஒரு சொட்டு தண்ணியாவது வத்துமா? ராமபானம் பட்டாலும் வத்தாது. ஏன் தெரியுமில்ல, இந்த பக்தர்கள் வந்து ராமா 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 ராமான்னு நாளெல்லாம் ராமநாமத்தை சொல்லிட்டு அந்த ராமனுடைய திருவிக்கிரகத்தை எங்கெங்கோ இருந்து திருமஞ்சனம் பண்றாங்கல்ல, அவங்க திருமஞ்சனம் பண்ற ஜலமெல்லாம் வந்து எந்த ஆத்திலையோ குளத்திலேயோ சேர்ந்து எல்லாம் வந்து சமுத்திரத்துல தானே சங்கமமாகுது. அது எல்லாத்துக்கும் மேல நந்தியம்பதியில ராமரோட 2 பாதைகளை வச்சு திருமஞ்சனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கானே பரதன். அந்த திருமஞ்சன புண்ணிய தீர்த்தம் எல்லாம் ஆறுகள்ல போய் சேர்ந்து இந்த கடல்ல தான் வந்து சங்கமமாயிருக்கு. ராமனுடைய பாதுகைகளை அபிஷேகம் பண்ணிய ஜலம் கலந்திருக்கிற சமுத்திரத்துல ராமனாலேயே ஒரு துளி தண்ணீரை வற்ற வைக்க முடியாது. ஏன்? அவன் பாதுகைகளின் மகிமை அப்படி என்று எழுதினார். பாதுகா சகஸ்ரத்தை பாடிய வேதாந்த தேசிகர். பகவானுடைய திருவடியின் சிறப்பு அவ்வளவு வார்த்தைகளால் சொல்லக்கூடியது அல்ல என்று எழுதினார். அதுக்கும் மேல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய கடல் தான். ஒரு ஆஞ்சநேயர் போயிட்டாரு, நேற்று அந்த கதை தானே, ஒரு ஆஞ்சநேயர் போயிட்டார்ல, அவர் ஹேராம்னால அவ்வளவுதான் பறந்து கடல் மேல போயிட்டாரு. நேரா 90 கிலோமீட்டரை கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள இலங்கைக்கு போயிட்டாரு ஆஞ்சநேயர். அவர் கடலுக்கு மேல பறந்து போயிட்டாரு. ராமர் வானர சைனியங்களை எல்லாம் வச்சு பாலம் கட்டிட்டு போறாருன்னு கதை வருது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்கள், ராமனை விட உயர்வானது ராமநாமம். இத்தனை வானர சைனியங்களின் துணையோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பாலம் கட்டி போறார். ஆனா பக்தனான ஆஞ்சநேயன் என்ன பண்ணா பாருங்கள், ஹேராம்னு கடலுக்கு மேல பறந்துட்டான். அப்ப ராமனை காட்டிலும் ராம நாமம் எவ்வளவு உயர்வானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்புறமா வர்ண பகவான் சொன்னார், கடல்லாம் வழிவிடாது, பாலம் கட்டி அதுக்கு மேல போகலாம். அதற்கு பிறகுதான் என்ன செய்தார்கள், கடலுக்கு மேல பாலம் கட்டணும். கதை சொல்றவன் எல்லா வானரங்களுக்கும் அல்லை சுமந்து கொண்டு வந்தது, அணில் கூட சுமந்துட்டு வந்துச்சு, எல்லாம் மீனெல்லாம் கூட கல்லு சுமந்துச்சுன்னு நம்ம கதை சொல்றோம் இல்ல. ரொம்ப ஆசையா ராமர் இப்படி தடவி கொடுத்தார், உடனே அணில் மேல இப்படி 3 கோடு விழுந்துட்டு அப்படின்னு பாருங்க. பார்க்கிற இடத்துல எல்லாம் நம்முடைய தத்துவங்கள் நீக்கமர நிறைந்திருக்கும்படியா நம்ம பெரியோர்கள் நம்ம கதை சொல்லியிருக்காங்க. இப்பவும் பாருங்க, நீங்க அணில பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ராமர் ஞாபகம் வரும். அந்த வால் இப்படி அழகா தூக்கி வச்சுட்டு அது உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது, அதோட முதுகை பார்க்கும்போது ராமனுடைய ஞாபகம் வராதவங்க யார்? அந்த கோடை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வரும், ராமர் அன்போட தடவி கொடுத்தார், அதான் அணில் முதுகுல கோடு இருக்கு. ராமகைங்கரியத்தினுடைய பெருமையை அவ்வளவு சொன்னார்கள். இந்த வானரங்கள்லாம் கல்ல பேர்த்து பேர்த்து கொண்டு போய் அந்த கடலுக்குள்ள போட்டு பாலம் போட்டு பாலத்துக்கு மேலதான் வானர சைனியங்கள் இலங்கையை தேடி போனார்கள் அப்படின்னு எழுதினாங்க. இப்போமா அந்த இடம் தான் போற பாதையை நம்ம சீக்கிரமா அதுக்கு நமக்கு வழி வரணும் தான் இப்ப சேது சமுத்திர திட்டம் கொண்டாந்துருக்காங்க. புதுசு கிடையாது, அப்பவே ராமர் செஞ்சதுதான். அந்த பாதையை தான் இப்ப பழையபடி என்ன செய்கிறார்கள், கப்பல் கடல் மார்க்கமாக அந்த பாதையை புதுப்பிக்கிற வேலையை இப்ப செய்யறாங்க. சேது சமுத்திர திட்டம்னு எத்தனையோ கோடி ரூபாய் செலவில் இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த வானரங்கள்லாம் கல்லை கொண்டு போட்டு அந்த பாலத்துக்கு மேல இந்த சைன்யங்களை ஏத்திட்டு, இந்த பாலத்துக்கே ஏராளமா சொன்னாங்க. இப்போ ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னால நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர் வாசிச்சிருந்திருக்கலாம், பத்திரிகையில ஆங்கில நாளிதழில் போட்டாங்க.
அந்த காலத்துல இந்த வானரங்கள் சேர்ந்து லங்கைக்கு போறதுக்காக அமைத்த பாலங்களோட மிச்ச சொச்சம் இன்னைக்கும் ஆகாய விமானத்திலிருந்து மேலிருந்து கீழே பார்க்கும்போது அந்த கட்டப்பட்ட பாலத்தினுடைய மிச்ச பகுதிகள் இன்னும் அந்த சி ரூட்ல அப்படியே தெரிகிறது, இன்னும் இருக்கு. அதுவும் அந்த கல்லை பத்தி ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார். அந்த கல் அது கடற்கரை இருக்கக்கூடிய ஊர்கள்ல எல்லாம் அந்த கல் ரொம்ப அதிகமா உண்டு. அந்த கல்லுக்கு எங்க ஊர் பக்கம் பேரே சொல்லுவாங்க, மொரக்கல் அப்படிம்பாங்க. அந்த கல்லை கையில தொட்டு பார்த்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும். அந்த கல் ஒரு வடிவமா இருக்காது, ஒரு பக்கம் நீண்டு ஒரு பக்கம் சுருங்கி அப்படி ஒரு வடிவமா இல்லாம இருக்கும் அந்த முறக்கல். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அந்த கல்லை இடிச்சு தான் கோலமாவு தயார் பண்றது. வெள்ளை வெளியேன்னு துல்லியமா தும்பப்பூ மாதிரி இருக்கும். அந்த கல்லை இடிச்சு அந்த மாவை செழிச்சு அதை வச்சு தான் கோலம் போட்டு அந்த கோலத்தை பார்த்தா அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அந்த கல் நொரக்கல்னு பேர். அந்த கல்லோட விசேஷம் என்னன்னா, அந்த கல்லை கையில எடுத்து பார்த்தா அதுல சின்ன சின்ன துவாரமா இருக்கும், போஸ் சின்ன சின்ன துவாரமா இருக்கும். உறுதியான கல். இப்பவும் அந்த நொரக்கல்லால வீடு கட்டிட்டாங்கன்னா அது இடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இடிக்கிறது, அவ்வளவு உறுதியா இருக்கும். ஆனால் அந்த கல் கருங்கல்லை விட அந்த கல் இலகுவா இருக்கும் தூக்குறதுக்கு. கருங்கல்ல விட தூக்குறதுக்கு இலகுவா இருக்கும், ஆனா இடிக்க முடியாத உறுதி, இலகுவும் உறுதியுமானது. சின்ன சின்ன போசா துவாரமா இருக்கும். ஒரு 10 கல் இந்த இடத்துல இருந்தா நீங்க 10 கல்லையும் அதனுடைய வெளிப்புறம் பார்த்தால் ஒழுங்கா இல்லாம ஒரு பக்கம் நீண்டும் வளைந்தும் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு கல்லோட ஒரு கல்லை இப்படி பொருத்திடலாம். அதுக்கு சிமெண்ட் சாந்தெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஒரு கல்லினுடைய இடைவெளியில் இன்னொரு கல்லை சொருகினால் இப்படி பொருந்தி கொள்ளும். அதுக்கு பிறகு அதை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமம். இதை ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறா. அன்னைக்கு பாலம் போட்டு லங்கைக்கு போனாங்களே, அப்பொழுது இந்த வானரங்கள் பயன்படுத்திய கல்லெல்லாம் இந்த நொரக்கல்லு தான். அதனாலதான் கடலுக்குள்ள சிமெண்ட் சாந்தெல்லாம் ஒண்ணு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கல்லோடு கல்லை பொருந்த செய்து ஒரு மிதவை பாலம் போல கல்லால பாலம் போட்டு இத்தனை சைனியங்களை அது மேல ஏத்தும் போதும் அந்த கல்லுக்கு எந்த விதமான பழுதும் ஏற்படாமல் அக்கறை போய் சேருகிற விதமாக அப்பொழுதே இவ்வளவு நுட்பமாக இந்த பாலத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. இன்னைக்கும் அதனுடைய மிச்ச சொச்சமெல்லாம் ஆகாய விமானத்திலிருந்து பார்த்தா தெரியும்படியாக அப்படி ஒரு பாலத்தை இருந்தாலும் கல்லை தூக்கி கடல்ல சமுத்திரத்துல போடும்போது அந்த கல்லானது கீழே போயிடக்கூடாது, மேல மிதக்கிற மாதிரி இருந்தா தானே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பாலமா இருக்க முடியும். அப்ப அது மிதக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்ட உடனே ஜாம்பவான் சொன்னார், நம்ம வானர கூட்டத்துல நீலன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எந்த பொருளை தண்ணிக்குள்ள போட்டாலும் அது உள்ள போகாது, முதக்கத்தான் செய்யும். அது எப்படி தண்ணீர்ல போட்டா உள்ள போகாம இருக்கும், கல்ல போட்டா உள்ள போகுமே? இல்ல, ஒரு மகரிஷி ஒரு நாள் ஆத்தங்கரையில உட்கார்ந்து சாலி கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த நீலன்கிற வானரம் போய் அந்த மகரிஷி கிட்ட போய் குறும்பு பண்ணி அவர் வச்சிருந்த சாலி கிராமத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு, உடனே அவர் சாபம் கொடுத்துட்டார், நீ தண்ணிக்குள்ள எதை போட்டாலும் அது உள்ள போக கூடாது, முதக்கத்தான் செய்யணும்னு. அவர் கொடுத்த சாபமே வரமா போனதுனால இந்த நீலன் கையால எதை போட்டாலும் தண்ணீர்ல மிதக்கும். ஆகவே எல்லாரும் கல்லை கொண்டு வந்து நீலன் கையில கொடுங்க. அந்த நீலன் கொண்டாந்து கல்லை போட்ட மேல மிதக்கும். கல்லோட கல் சேர்ந்து பாலமானால் மேல வானர சைன்யங்களே திட்டு அக்கறை போகலாம். கல்லை கொண்டாந்து போடுகிறார்கள். எல்லாரும் பெரிய பெரிய கல்லா சுமந்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுலயும் கதை எழுதுனாங்க, ஆஞ்சநேய மூர்த்தி மட்டும் ஒரே தடவையில பெரிய குன்று மாதிரி தூக்கிட்டு வந்துருவாராம். பெரிய குன்று மாதிரி தூக்கிட்டு வந்து பெரிய பெரிய குன்று ஆஞ்சநேயர் கொண்டு வர. அப்ப ராமர் கேட்டாரா, நாம கூட சின்ன கல்லா தான் தூக்கிட்டு போறோம், ராமரும் கூட சேர்ந்து செய்யறாரு பாருங்க, நாம கூட சின்ன கல்லா தான் தூக்கிட்டு போறோம், இந்த ஆஞ்சநேயர் எப்படி பெரிய பெரிய கல், நம்ம ஒரு கல்ல தூக்கிட்டு போறதுக்குள்ள ஒரு 10 கல்ல தூக்கிட்டு வந்துடுறாரு, இது எப்படி அப்படின்னு ராமர் போய் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டாரா, ஆஞ்சநேய மூர்த்தி எப்படி நீங்க இவ்வளவு வேகமா பெரிய பெரிய பாறையெல்லாம் பேத்த எடுத்துக்கிட்டு போறீங்களே, இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னாரா. உடனே ஆஞ்சநேயர் சொன்னாரா, வாங்க என்னோட, எப்படி இந்த பாறையெல்லாம் பேர்க்கலான்னு சொல்லி கொடுக்குறேன் வாருங்கன்னு ராமரை கூட்டிட்டு போயிட்டு ஆஞ்சநேயர் சொன்னாரா, ஒன்னும் பண்ண மாட்டேன், இந்த பாறைக்கு அடியில் இப்படி கையை வைப்பேன், கையை வச்சுக்கிட்டு ராம் 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 சொன்னா போதும், அந்த பாறை அப்படியே கையில வந்துடும். அது மட்டும் இல்ல, இது தூக்கிட்டு போறோம் பாருங்க, அதோட பாரமே தெரியாது, அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆஞ்சநேயர் சொல்றாரா ராமர்கிட்ட, நீங்களும் ராம் 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 சொல்லி தூக்குங்க, வேகமா என்ன விட பெரிய கல்லா தூக்கிட்டு போய். பௌராணிகர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி ரசிச்சிருக்காங்க பாருங்க, இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்றது. எல்லாரும் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு.
எல்லாரும் நமக்காக கைங்கரியம் பண்றாங்களே, நாம சும்மா உட்கார்ந்து இருக்கலாமா நினைச்சாரா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கற்களை சுமந்து கொண்டு போய் பாலம் போடுறதுக்காக கொண்டு போய் கொடுத்த. இந்த கல்லுன்னு ஞாபகம் வந்த உடனே சொல்றேன், தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டும் போது இவ்வளவு சிற்ப சித்திர வேலைப்பாடுகளோடு உள்ள அபூர்வமான திருக்கோயில், அந்த ராஜா மன்னன் ராஜராஜ சோழன் எவ்வளவு ஈடுபாடு காட்டினான் என்று படிச்சிருப்பீங்க சரித்திரத்துல. மேல உட்கார்ந்து சிற்ப வேலைப்பாடு சித்திர வேலைப்பாடு செய்யறவங்க கீழே இறங்கி வந்தாங்கன்னா கவனம் தப்பி போயிரும்னு அந்த ராஜாவே வெத்திலைய மடிச்சு மேல உட்கார்ந்து வேலை செய்யற சிற்பி கையில நீட்டுற மாதிரி படம் எடுத்து காட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய கவனம் தவறி போக கூடாதுன்னு அந்த ராஜா முழு மூச்சோட அந்த பெரிய திருக்கோயிலை, பெருவுடையார் திருக்கோயிலை உருவாக்கி. ஒரு நாள் மன்னர் வந்திருக்கார், தன்னுடைய ஆடை ஆபரண அலங்காரத்தோட வராம ராஜா சாதாரணமா மாறுவேஷத்துல வந்த மாதிரி வேலை எப்படி நடக்குன்னு பார்க்க வந்திருக்கார். அந்த பெருவுடையார் கோயிலை உருவாக்கும் போது ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை தள்ளி அதான சாரப்பள்ளம்ங்கிற ஊர்ல இருந்து சாரம் போட்டு அங்கிருந்து தானே இந்த கல்லை தள்ளி 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 கொண்டு வந்தாங்கன்னு படிக்கிறோமே. அந்த கல்லை வச்சு இப்படி தள்ளிக்கிட்டே போறாங்க. தள்ளிட்டு போனா ஒரு பெரிய பாறாங்கல், 10-30 பேர் சேர்ந்து அந்த சாரத்துக்கு மேல கல்லை கொஞ்சம் 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 கொஞ்சமா நகட்டி அப்படி கொண்டு போறாங்க. அவ்வளவு கனமான கல். அப்ப இதை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு மேஸ்திரி இருப்பார்ல, அவர் பக்கத்துல, என்னையா நீங்க எல்லாம் ஆண்களா, இவ்வளவு நேரம் ஆச்சு, 1 இன்ச்சு கூட அசைக்க மாட்டேங்க, தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு போங்க, இன்னும் வேகமா கொண்டு போங்க, இன்னும் கொஞ்சம் பலமா கொண்டு போங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து மேஸ்திரி சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு கை கூட கொடுக்கல. அவர் கொண்டு போங்கய்யா, வேகமா கொண்டு போங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு போங்கண்ணா. இங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு இப்படியே தள்ளி கொண்டு போறாங்க. மாறுவேஷத்துல வந்த ராஜா இருக்காருல்ல, அவர் ஒரு கை கொடுத்தார். அவரும் ஒரு கை கொடுத்து தள்ளுங்க, இன்னும் வேகமா தள்ளுங்க. அவர் ராஜான்னு தெரியாத மாறுவேஷத்துல இருக்காரு. அவரும் தள்ளுங்க தள்ளுங்கன்னு கொண்டு போய் கடைசியில் அந்த கல்லை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்துட்டாங்க. இந்த மேஸ்திரி சரி கல்லு போயிட்டுன்னு பேசாம இருந்துட்டார். அடுத்த நாள் அரண்மனையிலிருந்து மேஸ்திரிக்கு ஒரு மடல், என்னன்னா, நாளை முதல் உனக்கு கல்லை தள்ளுவதற்கு ஆள் தேவைப்பட்டால் அரசருக்கு சொல்லிவிடவும் அப்படின்னு ஒரு கடிதாசு. மேஸ்திரி பார்த்தாரு, என்ன ஒண்ணுன்னு தெரியல, அடிச்சு பிடிச்சி ராஜ மாளிகைக்கு போனா மன்னன் சொன்னா, மாறு வேஷத்துல நான் தான் வந்தேன், 10 பேரை வச்சு வேலை வாங்குறவன், அதுல ஒரு கை கொடுத்தா தான் வேலை செய்யறவனுக்கு தன்னால தெம்பும் துணிச்சலும் இன்னாரே கூட நின்று ஒரு கை கொடுக்கும் போது நாம செய்ய வேண்டாமாங்கிற உணர்வு வரும். நீ ஒரு சூப்பர்வைஸ் பண்ற வேலையை ஒரு 50 அடிக்கு அந்தாண்ட இருந்து நீ கொண்டு போ, தள்ளி கொண்டு போ, மேல கொண்டு போனா அவன் கொண்டே போக மாட்டான். இதுதான் வேலை செய்யறதுனுடைய ரகசியம். அது மட்டும் இல்ல, தெய்வ கைங்கரியம். பெருவுடையாருக்கு திருக்கோயில் கட்டுறது தெய்வ கைங்கரியம். அதுல ராஜா என்ன, மேஸ்திரி என்ன, சித்தாள் என்ன, எல்லாரும் ஒண்ணுதானேன்னு மன்னன் சொன்னான்னு எழுதினார். இவ்வளவு பெரிய ராம கைங்கரியம் நடக்கும் போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே கல்லை தூக்கிட்டு கொடுத்தாருன்னா பாருங்கள். பட்சி, பறவை, காக்கா, எல்லா அணில் எல்லாம் ராம கைங்கரியம் பண்ணுது. கொண்டாந்து இந்த பாலத்தை கட்டி அந்த பாலத்துக்கு மேலதான் வானர சைனியங்கள் புறப்பட்டு அந்த லங்கையை நோக்கி போனார்கள் என்று எழுதினார்கள். இன்னைக்கும் அந்த சேது அவ்வளவு புண்ணியமான இடமா. ஆஞ்சநேய மூர்த்தி அங்கதானே வாசம் பண்றாருன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். ராமாயணம் முடிஞ்ச பிறகத்தில் ஆஞ்சநேயர் கேட்ட வரம் அதுதான், நீ எந்த அவதாரத்துல, நீ என்ன கோலத்துல, எப்படி அவதாரம் பண்ணாலும் அந்தந்த அவதாரத்துல உன் காட்சி எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். ஆஞ்சநேயர் கேட்ட வரம். இன்னைக்கும் சேது கரையில தான் உட்கார்ந்து ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை கோடி ராமநாமம் சேமிக்கப்பட்டிருக்கிற இடம் சேது. அதனால தானே அது அவ்வளவு புண்ணியமான இடம்னாங்க. அதனாலதான் அந்த பகுதி அரசாட்சி பண்ண மகாராஜாக்களே மற்ற பேரையெல்லாம் விட்டுட்டு சேதுபதினு வச்சுக்கிட்டாங்க. அது புண்ணியமான பேர், நம்ம கூட சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்லித்தானே சேதுபதி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. சேதுன்னு சொன்னாலேயே அவ்வளவு புண்ணியம் என்று சொன்னார்கள். ஸ்ரீராமரே சொல்லுகிறார், சீதா இதான் சேது, இதை பார்த்துக்கோ, உலகத்திலேயே புனிதமான இடம், வணங்குன்னு சொன்னார்னு நாம படிக்கிறோமே. அந்த சேதுவில தான் இன்னைக்கும் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பக்தனாகவும் தொண்டனாகவும் இருக்கிற ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த சேது கரைக்கே இந்த பாலம் கட்டினதுக்கே பின்னால வந்தவங்கெல்லாம் கதை சொன்னாங்க. அடுத்த அவதாரம் வந்தாச்சு, கிருஷ்ணாவதாரம். ஆஞ்சநேயர் இன்னும் பூலோகத்துல தானே இருக்கார். அதே பாலத்துல அதே சேதுக்கரையில உட்கார்ந்து இன்னும் ராம் 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 ராம்னு சொல்லிட்டே இருக்கார். இரவு நேரத்துல 1 மணிக்கு மேல யாருமே இல்லாத நேரத்துல நிசப்தமாக அந்த சேதுவுல போய் உள்செவி கேட்கக்கூடிய ஆற்றல் உடைய மனிதர்கள் இருந்து அந்த உள் செவியை தீட்டிக்கிட்டு கேட்டாங்கன்னா இன்னைக்கும் ஆஞ்சநேயர் ஜபிக்கிற ராமநாமத்தை கேட்கலாம் என்றார்.
இன்னைக்கும் ராம் 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 என்று சேதுக்கரையிலிருந்து ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார். திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் வந்தாச்சு. துவாபர யுகத்திலேயும் உட்கார்ந்து ராம் 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 ராம்னு ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தார். துவாபர யுக கதாநாயகனான அர்ஜுனன் வந்தான். அந்த வழியா வந்தான் துவாபர யுக கதாநாயகன். இவர் திரேதாயுகத்து ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியா இருக்கிறவர் இல்லையா, அவர் ராமநாமன் சொல்லிட்டு இருக்கார். இவன் போக வேண்டியதானே பேசாம. வந்தவன் சொன்னா ஆமா பெருசா ராம் 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 ராம்னா போச்சா. அந்த ராமர் இவ்வளவு தாபத்தோட எப்படிரா இலங்கையில போய் சீதையை மீட்போன்னு பார்த்தாரு. பெரிய பாலத்தை கட்டி இவ்வளவு நாள் கழிச்சு வானர சைன்யங்களை ஏத்திக்கிட்டு அப்பால போக வேண்டியதா இருந்துச்சு. நானா மட்டும் இருந்தேன்னா என் கையில இருக்கிற அம்புல இருந்து ஒரு சரப்பாலம் மாதிரி கட்டி அந்த சரப்பாலத்துக்கு மேல வானர சைன்யங்களை ஏற்றி உடனே லங்கைக்கு கொண்டு போயிருப்பேன். இப்ப ராம் 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 ராம்னு சொன்னா போச்சா அப்படின்னா அர்ஜுனன். ஆஞ்சநேயருக்கு அதுல கேட்டுருச்சு, யாருடா நீ அப்படின்னார். வேற ஒண்ணும் இல்ல, பாலம் கட்டி அக்கறை போறதுக்கு எவ்வளவு தாமதமாச்சு. ராமரோட தாபம் எப்படி, நானா இருந்த அம்பால சரப்பாலம் கட்டி உடனே போயிருப்பேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா. அவர் சொன்னார், ஓஹோ நீ பெரிய வில்லுக்கு ஒரு விஜயனோ, சரப்பாலம் கட்டி உடனே வானர சைன்யங்கள் எல்லாம் ஏத்திருவியோ. உன் சரப்பாலம் என்னடா சரப்பாலம், நீ அம்பால பாலம் கட்டினேன்னு வச்சுக்க, அது மேல நான் ஒருத்தன் ஏறி நின்னாலே உன் பாலம் தூள் தூள். இதுல எங்க சைன்யத்தை பூரா உன் பாலம் சுமக்குமோன்னார். உடனே அர்ஜுனன் சொன்னா, என் சரத்தை இவ்வளவு குறைவா நீங்க சொல்றதா, இப்பவுமே என் சரத்தால பாலம் கட்டுறேன், நீங்க மேல ஏறி நின்னுங்க, அது உடையாம இருந்தா உங்க தோல்வியை ஒத்துக்குங்க. அப்படியான்னாரு ஆஞ்சநேயர். உடனே சரசர சரசரன்னு சரத்தை விட்டா. சரத்தை விட்டு கடல் மேல பாலத்தை கட்டிட்டான் அர்ஜுனன். ஆஞ்சநேயர் என்ன செய்தார், கரையில இருந்தவர், நீங்க உடைச்சிட்டீங்க நான் தோல்வியை ஒத்துக்கிடுவேன்னு சொல்லி சரத்தை பின்னி 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 வளைச்சு பாலத்தை கட்டிட்டானே. ஆஞ்சநேயர் எம்பி குதிக்கிறாரு வெளியே இருந்து, ஹேராம்னு ஒரு குதி குதிச்சார். அந்த பாலம் அப்படியே வளைஞ்சு கொடுக்குது, உடைய மாட்டேங்குது, குதி குதின்னு குதிச்சார். அர்ஜுனன் பார்த்தா தோத்துட்டமே, ஹேராம்னு சொல்லி குதிச்சார். இந்த பாலம் உடையாம இருக்கே, தோத்துட்டமேன்னு அர்ஜுனனுக்கு மனசுல தோல்வியை ஒத்துக்கிடவும் விருப்பம் இல்லை. அவன் நினைச்சான், தோத்துட்டமேன்னு நினைச்ச உடனே வயதான ஒரு அந்தனர் வரார் இந்த பக்கம். என்ன அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போட்டினார். இல்ல சரப்பாலம் கட்டினா உடைக்க முடியாதுன்னு இவன் சொன்னா, உடனே நான் ஏறி நிக்கிறேன், இந்த பாலம் உடனே இத்து தூள் தூளா போச்சுன்னார். உடனே அந்த வந்த அந்தனர் சொன்னாரு, ஹேராம்னு ஏறி குதிச்ச உடனே பாலம் உடஞ்சி போச்சு, அதுக்காக அர்ஜுனன் வீரம் இல்லாதவன் ஆயிடுவானான்னார். எங்களுக்குள்ள உள்ள பந்தயமே அதானே, அவன் சரப்பாலம் கட்டணும், நான் ஏறி குதிக்கணும், அந்த பாலம் உடஞ்சி போச்சுன்னா நான் வீரன் அவன் ஒத்துக்கணுங்கிறது தானே எங்க ஏற்பாடு. உடனே அந்த வந்த அந்தனர் சொன்னாரு, ஒரு போட்டின்னு ரெண்டு பேருக்கு இடையில நடந்தா ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டாமா, நீங்களா பார்த்து உடைச்சவன் ஜெயிச்சான் உடைக்காதவன் தோத்தான்னு சொல்லிக்கிறதா, அதனால இவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் ஒருத்தன் வந்திருக்கேன்ல, என்ன ஒரு நடுவரா வச்சுக்கிட்டு இப்ப நீ பாலத்தை கட்டு, அவர் அது மேல ஏறி குதிக்கட்டும். அந்த பாலம் உடஞ்சு போச்சுன்னு சொன்னா ஆஞ்சநேயருடைய வல்லமை மிகவும் பெரிதுன்னு ஒத்துக்குவோம். அது உடையலன்னா அர்ஜுனா நீ தான் பலசாலின்னு ஏத்துக்குவோம். பழையபடி இந்த போட்டியை நடத்த நான் இருந்து பார்த்து தீர்ப்பு சொல்றேன்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு, அதுவும் நல்லதுதான். வயசான ஒரு அந்தனரா இருக்காரு, தப்பா செய்ய போறாரு, சரி சரி நீ கட்டு, சரத்தால பாலத்தை கட்டு, பழையபடி ஹேராம்னு குதிச்சு உடைக்கிறனா இல்லையான்னு பார் அப்படின்னார். இவன் சர 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 சரன்னு திரும்பவும் பாலத்தை கட்டினா. ஆஞ்சநேயர் ஹேராம்னு ஏறி குதிக்கிறார். முதல்ல குதிச்சாரு, பாலம் உடைஞ்சு போச்சு. இப்ப குதிக்கிறாரு, வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏறி ஏறி ஹேராம் 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 ஹேராம்னு குதிச்சார், பாலம் உடைய வழியே இல்லை. உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார், ராமா எத்தனை தடவை ஹேராம் ஹேராம்னு குதிக்கிறேன், வளைஞ்சுக்கிட்டே இருக்கு, உடையவே மாட்டேங்குது, எனக்கு என்னன்னு புரியலையேன்னு கீழே எட்டி பார்த்தார். பாலத்துக்கு கீழே பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணன் சக்கராயுதத்தை கீழே கொடுத்துருக்கான். இந்த பாலம் உடையாம இருக்கிறதுக்கு அர்ஜுனனுக்காக சக்கரத்தை கொடுத்து, அதுக்கு மேல பாலம் எப்படி உடையும்? ஓஹோ நீ தான் வயதான அந்தன சொரூபத்துல மாறு வேஷம் கட்டிட்டு வந்ததா, உனக்கும் எனக்குமா போட்டி, பாலத்துக்கு கீழே சக்கராயுதத்தை கொடுத்தேன்னா அது எப்படி உடையும்? அவன் முதல்ல தனியாளா இருந்து போட்டி போட்டு தோத்து போயிட்டான். இப்ப நீ சக்கரைப்படையை கீழே கொண்டாந்து வச்ச உடனே பாலம் உடைய மாட்டேங்குது, அவ்வளவுதானே அப்படின்னு பார்த்தாராம். உடனே அந்த கடல்ல பாலத்தையும் காணும் சக்கரைப்படையும் காணும் ஒன்னையும் காணும். அப்படியே அந்த ஜலத்துக்கு மேல பள்ளி கொண்ட பெருமாளாக மகாவிஷ்ணுவோட காட்சி. இதே அர்ஜுனனுக்கும் கிடைச்சது, ஆஞ்சநேயருக்கும் கிடைச்சது. அப்பதான் பகவான் சொன்னார், ஆஞ்சநேயருடைய பலம் எவ்வளவுன்னு பாத்தியா, குருக்ஷேத்திர களத்துல யுத்தம் வந்தா அவர் தயவு உனக்கு இருந்தா தான் ஜெயிக்க முடியும், அதனால அவர்கிட்ட வரம் கேட்டுக்க, இதான் நல்ல சமயம்.
அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிறார். அப்பதான் அர்ஜுனன் சொன்னான், நான் குருக்ஷேத்திரத்துல சண்டை போட போகும்போது என்னோட தேர்ல நீங்க தான் கொடியா இருந்து கூவணும்னா. அதனால்தான் அர்ஜுனனுடைய தேரில் ஆஞ்சநேயர் தான் அந்த கொடியில இருந்தார். கபித்வஜன் என்ற அர்ஜுனனுக்கு அதனாலதான் பேர் உண்டாயிற்று. இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கே இவ்வளவு சொல்லி வைத்தார். அது மேல ஏறித்தான் வானர சைன்யங்கள் எல்லாம் லங்கையினுடைய அக்கறையை சென்று அடைகிறது. அக்கறையில போய் சேர்ந்து லங்கையில சுவேல மலை என்கிற மலை, அந்த சுவேல மலையில போய் இந்த சைன்யங்கள்லாம் தங்கியாச்சு. அங்கதான் போனா, விபீஷணன் போனா, படைகள் எல்லாம் போயாச்சு. ஆஞ்சநேயர் போனார், சுக்ரீவன் போனான், ராமர் எல்லாரும் போய் சுவேல மலையில அணிவகுத்தாச்சு. அந்த சுவேல மலையில இந்த படைகள் வந்து தங்கிய செய்தி ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ராவணன் தன்னுடைய கோட்டை வாசலில் இருந்து, உயரமான மாளிகையின் கோட்டை வாசல், அந்த வாசல்ல இருந்து இந்த சுவேல மலையில் அணிவகுத்திருக்கிற வானர சைன்யங்கள் அங்கிருந்து பார்க்கிறானா. அவன் எப்படி பார்த்தான்னு கம்பன் எழுதினான். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த கண்ணுக்கு இப்படி ஒரு அடைமொழி யாரும் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எங்க பேராசிரியர் பாலசாமி ஐயா தான் சொல்லணும். அவ்வளவு அருமையாக ஒரு அடைமொழி கொடுத்துருக்கான் பாருங்க, கண்ணுக்கு ஒரு அடைமொழி. ராவணன் அங்கிருந்து பார்த்தான் எழுதும் போது கம்பன் எழுதுகிறான், ஆரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை தன் நிமிர் கண்கொடு கண்டான் அப்படின்ட்டான். நிமிர் கண்ணான். இந்த கண்ணுக்கு எத்தனையோ அடைமொழி இருக்கு. மழை கண்கிறாங்க, அந்த கண்ணும்பாங்க, நிமிர் கண் அப்படின்ட்டான். ஆரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை. இவன் பார்த்தது யாரு? இந்த ராவணன். கோட்டை வாசலிலே இருந்து ராவணன் சுவேலமலையில் அணிவகுத்திருக்கக்கூடிய ராமனை பார்த்தான் எழுதுறதுக்கு கம்பன் எழுதுகிறான். ஆரணத்தை பார்த்தான், ஹரியை பார்த்தான், மறை தேடும் காரணத்தை பார்த்தான். இப்படி எழுத வேண்டியவன் ஆரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை தன் நிமிர் கண்கொடு கண்டானா. அப்படின்னா என்ன? அவன் கண்ணு கீழே குனிஞ்சே எதையும் பார்க்காது. எப்போ நிமிர்ந்த கண்ணோடு இருக்கிறவன். கோட்டை கொத்தளங்களுக்கு மேலதான் கண்ணு பாவம், நிமிர்ந்த கண். அந்த கண்ணை வச்சு அப்படியே ராமரை பார்த்தானா. இந்த கோட்டை கொத்தளத்தில்